வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் மூலம் சாத்தியம் இப்போதும் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. அப்படி ஒரு போர் நடந்தால் அதன் போக்கு என்னவாக இருக்கும்? இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு இராணுவ ஒப்பீட்டை பார்க்கலாம். ஈரான் ஒரு ஆசிய நாடு என்பதை நாம் அறிவோம். இஸ்ரேலும் ஒரு ஆசிய நாடுதான். இஸ்ரேல் ஈரானை விட மிகவும் சிறிய ஒரு நாடாகும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி எல்லை இல்லை. அதாவது இரண்டும் அண்டை நாடுகள் அல்ல. இரு நாடுகளுக்கும் இடையே ஈராக், சிரியா, லெபனான், ஜோர்டான், சவுதி அரேபியா, குவைத் ஆகிய நாடுகள் எல்லாம் உள்ளன. எனவே இரண்டும் மிக தொலைதூரத்தில் அமைந்துள்ள இரு நாடுகளாகும். சுமார் 1500 முதல் 2300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நாடுகளாகும் இவை இரண்டும். இந்த நாடுகளுக்கிடையே நிலத்தில் போர் நடந்தால் சிரியா வழியாகவோ அல்லது லெபனான் வழியாகவோ தான் இஸ்ரேலை தாக்க முடியும் ஈரானால். ஆனால் அங்கு ஆயுதங்களை எல்லாம் கொண்டு சேர்க்க நிறைய கால அவகாசம் தேவைப்படும். வான்வழியாக கொண்டு செல்லப்பட்டாலும் அதிலும் ஈரானிலிருந்து கொண்டு செல்வதற்கு தாமதம் ஏற்படும். ஈரான் ஏற்கனவே சிரியா மற்றும் லெபனானில் அந்நாட்டின் ஆதரவு பெற்ற அமைப்புகளுக்கு நிறைய பணம் மற்றும் ஆயுதங்களை வழங்கி வருகிறது. எனவே நிலத்தில் போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியது. இப்போது ஈரான் மீது இஸ்ரேல் அதேபோன்ற ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. எனவே அவர்களுக்கிடையே போர் என்று வரும்போது வான்வழி போர்களுக்குத்தான் அதிக வாய்ப்புள்ளது. இரு நாடுகளும் ஏவுகணைகளை அங்குமிங்குமாக வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளன. போர் விமானங்களும் பயன்படுத்தப்படலாம், குண்டுவீச்சுகளுக்கும் முயற்சிக்கலாம். எனவே ஆதரவு நாடுகளை பயன்படுத்தி ஈரான் அங்கு போர் செய்வதற்கான வாய்ப்பொன்று உள்ளது. ஈரான் ஏற்கனவே ஹெஸ்புல்லா போன்ற அமைப்புகளின் உதவியை பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தியுள்ளது என்பது தெரிந்த விஷயம்தான். ஈரான் கடல் வழியாகவும் இஸ்ரேலை நேரடியாக தாக்க முடியாது. மறுபுறம் இஸ்ரேலும் நேரடியாக ஈரானை கடல் வழியாக தாக்க முடியாது. அதேபோல தரை வழியாக இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை. ஆனால் ஈரான் முன்பு கூறியது போல சிரியா அல்லது லெபனான் வழியாக தாக்குதல் நடத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. ஈரானிடம் இமாத் என்ற ஒரு மத்திய தூர தாக்குதல் திறனுள்ள பாலிஸ்டிக் ஏவுகணை உள்ளது. 2015 சேவையில் இணைந்த அந்த ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு 1700 கிலோமீட்டர்களாகும். கோரம் சாகர் எனப்படும் மற்றொரு ஏவுகணையும் ஈரானிடம் உள்ளது. 2000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய திறன் உள்ளதாகும் அந்த ஏவுகணை. செஜில் என்ற 2500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறனுள்ள ஒரு ஏவுகணையும் உள்ளது ஈரானிடம். ஈரான் இஸ்ரேலை குறிவைத்து இந்த ஏவுகணைகளை எல்லாம் பயன்படுத்த முடியும் என்பது உறுதியாகும். அவற்றையெல்லாம் தடுக்கும் அமைப்புகள் இஸ்ரேலிடம் உள்ளனவா என்று பிறகு பார்க்கலாம். ஷஹாப் 5 என்ற ஒரு ஏவுகணை ஈரானிடம் உள்ளது என்றும் அது 4000 முதல் 4300 கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தகைய ஒரு ஏவுகணை ஈரானிடம் இருந்தால் இஸ்ரேலின் அனைத்து பகுதிகளையும் எளிதாக தாக்கும் திறன் ஈரானிடம் உள்ளது என்று கூற முடியும். ஈரானிடம் உள்ளதை விட சற்று அதிக ஆபத்தான ஏவுகணைகள் இஸ்ரேலிடம் உள்ளன என்பதில் சந்தேகமில்லை. இஸ்ரேலிடம் வானிலிருந்து வானில் தாக்கும் ஏவுகணைகள், வானிலிருந்து நிலத்தில் தாக்கும் ஏவுகணைகள், சக்தி வாய்ந்த கைடட் பாம்புகள் உட்பட உள்ள ஏராளமான ஆயுதங்கள் உள்ளன. ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப விஷயத்தில் இஸ்ரேல் ஈரானை விட வலிமையாக உள்ள ஒரு நாடுதான். இஸ்ரேலிடம் பைத்தான் 3, பைத்தான் 4, பைத்தான் 5, ஸ்கைஸ்பியர், ஸ்கைஸ்டிங் என பல வகையான ஏவுகணைகள் உள்ளன. அதிலிருந்து சில தீவிரமான ஏவுகணைகளை எடுத்து பேசுவோம். அதுதான் சுலபமாக இருக்கும். ஜெரிசோ 2 என்ற 1700 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனுள்ள ஒரு ஏவுகணை இஸ்ரேலிடம் உள்ளது. ஜெரிசோ 3 என்ற அணு ஆயுதங்களை வகிக்க முடிந்த 6500 முதல் 11500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஒரு ஏவுகணையும் இஸ்ரேலிடம் உள்ளது. ஜெரிசோ 4 என்ற ஏவுகணையும் இஸ்ரேலிடம் உள்ளது. அதன் தாக்குதல் வீச்சு எவ்வளவு என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. அது இஸ்ரேலின் வசமுள்ள ஒரு ரகசிய ஆயுதமாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானிடம் அதிகபட்சமாக 4000 முதல் 4500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகள் உள்ள நிலையில் இஸ்ரேலிடம் 11500 கிலோமீட்டர் தாக்குதல் வீச்சுள்ள ஏவுகணைகள் உள்ளன. ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மிக வலிமையான முன்னிலை வகிக்கும் ஒரு நாடாக உள்ளது இஸ்ரேல் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இதுபோன்ற ஏராளமான ஏவுகணைகள் இஸ்ரேல் வசம் உள்ளன. ஈரானிடம் பவர் 373 என்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. அது சுமார் 100 இலக்குகளை ஒரு நேரத்தில் இடைமறிக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அவர்களின் பாதுகாப்பு அமைப்பை பற்றி பேசும்போது அவற்றின் திறன் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இப்போதே அவற்றின் வலிமை என்ன என்பது தெளிவாகிவிட்டது. ஒரு ஏவுகணை அங்கு சென்று அவர்களின் தலைநகரில் ஒருவரை குறிவைத்து தாக்கியுள்ளது. ஆனால் அவர்களால் அதை தடுக்க முடிந்திருக்கவில்லை. அப்படியாகும்போது அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பலவீனமானவை என்றுதான் சொல்ல வேண்டும்.
அதேபோல ஈரானிடம் S-300 இருப்பதாக நம்பப்படுகிறது. சீனா மற்றும் ரஷ்யாவின் பல வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அவர்கள் சொந்தமாக உருவாக்கியவற்றையும் வைத்துள்ளது ஈரான். ஆனால் ஒரு தாக்குதல் நடந்தபோது அதை தடுக்க தவறியதால் அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்பு பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இஸ்ரேலுக்கு அயன்டோம் எனப்படும் பாதுகாப்பு அமைப்பு உள்ளது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இவை மட்டுமல்ல, இஸ்ரேலிடம் உள்ள ஆயுதங்கள் ஷீடோம் என்று அழைக்கப்படும் அயன்டோமின் கடற்படை பதிப்பும் அவர்களிடம் உள்ளது. அதோடு அவர்களிடம் MIM-104 பேட்ரியட் என்ற பாதுகாப்பு அமைப்பும் உள்ளது. அது விமானம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எல்லாம் இடைமறிக்கும் திறன் கொண்டதாகும். ஏரோமிசைல் என்பது அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாகும். டேவிட் ஸ்லிங் எனப்படும் நீண்ட தூர அட்மாஸ்பியரிக் மிசைல் டிஃபென்ஸ் இன்டர்செப்டர் உள்ளது. அதுபோக லேசர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உட்பட பல பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன இஸ்ரேலிடம். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சக்தி வாய்ந்தவை என்று நாம் கேள்விப்பட்டுள்ளோம். அதை இஸ்ரேல் பல நேரங்களில் நிரூபித்தும் உள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரானின் ராணுவ வலிமையை ஒப்பிடுகையில் குளோபல் ஃபயர் பவரின் கணக்குகளின் அடிப்படையில் இஸ்ரேல் 17வது இடத்திலும் ஈரான் 14வது இடத்திலும் உள்ளன. இஸ்ரேலின் மென்பவர் மிகவும் குறைவாக உள்ளது. இஸ்ரேலின் 90 லட்சத்துடன் ஒப்பிடுகையில் 8.7 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஈரானின் மனிதவளம் மிக அதிகமாக உள்ளது. இராணுவத்தை பார்க்கும்போது இதுவும் தெளிவாக தெரிகிறது. இஸ்ரேலில் ரிசர்வில் உள்ளவர்கள் 4,65,000 உள்ள நிலையில் ஈரானில் 3,50,000 பேர் மட்டுமே உள்ளார்கள். ஆனால் செயலில் உள்ள பணியாளர்கள் இஸ்ரேலில் 1,70,000 ஈரானிடம் 6,10,000 பேரும் உள்ளனர். அத்தகைய ஒரு வேறுபாடு இராணுவ மனித சக்தியின் அடிப்படையில் உள்ளது. எனவே மேன்பவர் விஷயத்தில் இஸ்ரேலை விட ஈரான் முன்னிலையில் உள்ளது. துணை ராணுவ படைகளை கணக்கில் எடுத்துக் கொண்டால் இஸ்ரேலிடம் சுமார் 35,000 பேரும் ஈரானிடம் 2,20,000 பேரும் உள்ளனர். எனவே மனித சக்தியின் அடிப்படையில் ஈரானுக்கு அதிக பலம் உள்ளது. ஈரான் ராணுவத்தினர் மிகவும் துணிச்சலானவர்களாகவும் உடல் வலிமையானவர்களாகவும் உள்ளார்கள். இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை பட்ஜெட் 24.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். அதே நேரம் ஈரானின் பாதுகாப்புத்துறை பட்ஜெட் 9.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. ஈரானை விட 14-15 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இஸ்ரேலின் டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகமாக உள்ளது. எனவே அது இஸ்ரேலுக்கு ஒரு வல்லமை மிக்க நன்மையை கொடுக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. விமானப்படை வலிமையை பார்க்கும்போது ஈரானிடம் 551 விமானங்களும் இஸ்ரேலிடம் 612 விமானங்களும் உள்ளன. இஸ்ரேலிடம் 66 F-15 அமெரிக்க தயாரிப்பு மல்டிரோல் விமானங்கள் உள்ளன. 175 F-16 ஃபைட்டிங் ஃபால்கன் அமெரிக்க தயாரிப்பு மல்டிரோல் ஏர்கிராப்டுகள் உள்ளன. 39 F-35 லைட்னிங் II ஸ்டெல்த் திறனுள்ள 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தற்போது சேவையில் உள்ளன. மேலும் 36 விமானங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. 48 AH-64 அப்பாச்சே ஹெலிகாப்டர்கள் உள்ளன. இவை உட்பட மேலும் பல விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் உள்ளன. இங்கு நாம் மிகவும் முக்கியமான ஒரு சிலவற்றை மட்டுமே கூறியுள்ளோம். அதேபோல உலகிலேயே மிகச்சிறந்த ட்ரோன்கள் என்று கருதப்படும் பல ட்ரோன்களை தயாரித்து வைத்துள்ளது இஸ்ரேல். ஈரானிடம் மொத்தமாக 551 விமானங்கள் உள்ளன. அதில் 24 MiG-29 ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் உள்ளன. 23 சுகோய் Su-24 ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் உள்ளன. 17 சீன தயாரிப்பு செங்டு F-7 விமானங்கள் உள்ளன. 35 அமெரிக்க தயாரிப்பு F-5 விமானங்கள் உள்ளன. இவைதான் இருப்பதில் முக்கியமானவை. அதிலும் ஈரானிடம் உள்ளவற்றுள் பெரும்பாலானவை அமெரிக்க தயாரிப்பாக உள்ளன. சொல்லும்படியான சக்தி வாய்ந்த விமானங்கள் எதுவும் இல்லை என்றும் சொல்லலாம். எனவே ஏற்பவர், அதாவது விமானப்படை பலத்தை வைத்து பார்த்தால் ஈரானை விட பல மடங்கு பலம் வாய்ந்த நாடாக உள்ளது இஸ்ரேல். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே நிலத்தில் அல்லது கடலில் போர் நடப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்பதால் தரைப்படை மற்றும் கடற்படையின் வலிமைக்கு முக்கியத்துவம் இல்லை. வான்வழி போர் நடக்கத்தான் அதிக வாய்ப்புள்ளது. அப்படியாகும்போது ஈரானை விட மிகப்பெரிய அளவில் பலம் பெற்றுள்ளது இஸ்ரேல். கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இவ்வளவு இடைவெளி உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே. ஆனால் வெளியில் தெரியாத வேறு ஏதேனும் ஆயுதங்கள் இஸ்ரேல் வசம் உள்ளதா என்று தெரியவில்லை. இஸ்ரேல் ஏற்கனவே ஒரு அணுசக்தி நாடாக உள்ளது. ஆனால் ஈரானிடம் அது இல்லை. இப்போது அணு ஆயுதம் தயாரிக்க ஈரான் முயற்சி செய்து வருவதாக கருதப்பட்டது. இந்நிலையில் நேற்று ஈரானிய அரசியல்வாதி ஒருவர் எங்களிடம் எப்போதோ அணு ஆயுதம் வந்துவிட்டது என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். தரைப்படை வலிமையை பார்த்தால் இஸ்ரேலிடம் 1370 டேங்குகள் உள்ளன. அதே நேரம் ஈரானிடம் 1996 டேங்குகள் உள்ளன. இஸ்ரேலிடம் 43,407 ஆயுதமேந்திய வாகனங்கள் உள்ளன. ஈரானிடம் 65,765 வாகனங்கள் உள்ளன.
இஸ்ரேலிடம் 650 சுயமாக இயங்கும் பீரங்கிகள் உள்ளன. ஈரானிடம் 580 பீரங்கிகள் உள்ளன. இழுத்துச் செல்லப்படும் பீரங்கிகள் ஈரானிடம் 2050 இஸ்ரேலிடம் 300 உள்ளன. இவ்வாறு நிலத்தில் வலிமையை பார்த்தால் ஈரான் தான் முன்னில் உள்ளது என்பதை காண முடியும். ஆனால் அதிலும் இஸ்ரேல் வசம் உள்ளவை மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளவையாகும். அதே நேரம் ஈரானிடம் பெரும்பாலும் பழமையான ஆயுதங்கள் தான் உள்ளன. கடற்படை வலிமையில் இரு நாடுகளிடமும் விமானம் தாங்கிய கப்பல்கள் இல்லை. நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரானிடம் அதிகமாக உள்ளன. ஆனால் இங்கு கடற்படையால் பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாது. எனவே வான்வழி தாக்குதலைத்தான் ஈரான் இஸ்ரேல் மீதும் இஸ்ரேல் ஈரான் மீதும் நடத்தக்கூடிய வாய்ப்புள்ளது. அவ்வாறு பார்க்கும்போது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் நடந்தால் வெற்றி வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது இஸ்ரேலுக்குத்தான். அதற்கான மற்றொரு காரணம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் ஆதரவும் இஸ்ரேலுக்கு உள்ளதென்பதாகும். ரஷ்யா என்னதான் ஆதரவளித்தாலும் ஏற்கனவே ரஷ்யாவே ஒரு போரை நடத்தி கொண்டுள்ளதால் ஓரளவுக்கு மேல் ஈரானுக்கு ஆதரவளிக்கவோ உதவிகள் செய்யவோ முடியாது. அதேபோல சீனாவும் ஓரளவுக்கு மேல் ஈரானுக்கு உதவி செய்ய முடியாது, செய்யாது. காரணம், அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகளின் தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் ஈரானுக்கு ஆயுதங்களை கூட சீனாவால் கொடுக்க முடியாது. ரஷ்யாவிற்கே சீனா ஆயுதங்கள் எதையும் கொடுக்கவில்லை. பின்னர் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வாய்ப்புள்ள ஒரு நாடு வடகொரியாவாகும். ஆனால் அடுத்த அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து நிலைமையை சீராக்க கிம் ஜாங் உன் விரும்புவதாக தகவல்கள் இப்போது பரவுகின்றன. முன்பே கிம் ஜாங் உன்னும் ட்ரம்பும் சந்தித்திருந்தார்கள். அதனால் மீண்டும் சந்தித்து தடைகளில் இருந்து மீள்வதற்கு முயற்சிக்கிறது வடகொரியா. எனவே வடகொரியா ஈரானுக்கு உதவி செய்யும் என்று நம்ப முடியாது. பின்னர் யார் ஈரானுக்கு ஆதரவளிப்பார்கள்? வாயளவிலான ஆதரவை தவிர துருக்கி போன்ற நாடுகளால் ஈரானுக்கு உதவ முடியுமா? நேட்டோவில் அங்கம் வகிப்பதால் துருக்கியால் ஓரளவுக்கு மேல் இந்த விஷயத்தில் தலையிடவோ ஆதரவளிக்கவோ முடியாது. அதையும் மீறி ஈரானுக்கு உதவி செய்ய சென்றால் நேட்டோவில் உறுப்பினராக இருக்க முடியாது. அவ்வாறு தனிமைப்பட விரும்புமா துருக்கி? தடைகளில் சிக்கி தன்னைத்தானே அழித்துக் கொள்ள தயாராகுமா துருக்கி? வளைகுடா நாடுகள் கூட ஓரளவுக்கு மேல் ஈரானுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். காரணம், ஹிஸ்புல்லா, ஹவுதிகளுக்கெல்லாம் பணமும் ஆயுதமும் கொடுத்து ஆதரவளிப்பது ஈரான் தான். அந்த அமைப்புகள் எல்லாம் சவுதி, UAE போன்ற நாடுகளின் இராணுவங்களோடுதான் சண்டையிடுகின்றன. அங்குதான் தாக்குதல்களை நடத்துகின்றன. எனவே அந்த நாடுகள் ஈரானுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பில்லை. இஸ்லாமிய நாடுகளே பெரும்பாலும் ஈரானுக்கு ஆதரவளிக்காத நிலையில் தனியாகத்தான் போரிட வேண்டும் அந்நாடு. ஆனால் மறுபுறத்தில் இஸ்ரேல் தனியாக இல்லை. அமெரிக்கா, ஐரோப்பா என்று பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளன. எனவே ஒருவேளை ஒரு போர் வெடித்தால் அதனால் ஈரானுக்குத்தான் மிக பெரும் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை இங்கு பார்த்த கணக்குகளின் அடிப்படையில் கூறலாம். உண்மையில் அது எத்தகைய போராட்டமாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு போர் நடக்கக்கூடாது என்பதுதான் உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.